அது சரியா செப்டம்பர் 15, 2009 ஹரியானாவில் கபூல்பூர் அப்படின்ற கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே இருக்கிறவங்க சரியாக கூட தூங்கி எந்திரிக்கலன்னு சொல்லலாம். அப்போ தகீர் சிங் மட்டும் பார்த்தீங்கன்னா எழுந்து அவரோட ஆடு மாடு எல்லாத்துக்கும் தீவனம் போட்டுட்டு இருந்திருக்காரு. சரி போய் டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி அவரோட மகனோட வீட்டு கதவை போய் திறக்கிறாரு. அப்போ அவர் கண்ட காட்சி அந்த அதிகாலையில் மொத்த கிராமத்தையும் உறைஞ்சு போக வச்சிருக்குன்னு சொல்லலாம். உறைஞ்சு போய் அந்த ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்க வச்சது. ஆமாம், அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7 சடலங்கள் இருந்திருக்கு. அதுலேயும் 4 குழந்தைங்களோடது. அப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் மட்டும் ஒரு பொண்ணு மட்டும் மயக்கத்தில் இருந்திருக்கு. உடனே அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க. போலீஸும் வந்து பார்க்குறாங்க. போலீஸ் வந்து பார்த்தோன்னே வீடு முழுவதும் தேடுறாங்க. வீடு பார்க்கவே ஏதோ கொள்ளை நடந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சுரேந்தர், அவருக்கு 40 வயசு ஆகுது. அவரோட மனைவி வந்து பிரமீளா, இவங்களுக்கு 35 வயசு ஆகுது. சுரேந்தரோட மகரவிந்த், இவருக்கு 15 வயசு ஆகுது. சுரேந்தரோட தம்பி பிள்ளைகளான சோனிகா, மோனிகா, விஷால் மற்றும் சுரேந்தரோட தாயான பூரிதேவ், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 வயசு ஆகுது. இந்த 7 பேரும் தான் இந்த வீட்டில் சடலமாக கிடந்தவங்க. சுரேந்தர் வீட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 பேர் வாழ்ந்து வந்திருந்திருக்காங்க. சுரேந்தர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. சுரேந்தரோட அப்பா பார்த்தீங்கன்னா தகீர் சிங், அவர் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். இந்த குடும்பத்து மேலே அந்த கிராமத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்திருக்கு, நல்லா படித்தவங்க அப்படின்ற காரணத்தினால. 9 பேர் கொண்ட இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிரிப்பும் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கு, சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் மயங்கி இருந்தாங்கல்ல, அவங்க பேர் சோனம். இப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா சோனத்துக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. தன்னோட தாத்தாவோட ரிட்டையர்மெண்ட் பணத்துக்காக தன்னோட சித்தப்பா சித்தி தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சோனமும் சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் தகீர் சிங்க கிட்ட போய் கேட்குறாங்க. தகீர் சிங்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு மொத்தம் 3 பசங்க இருந்திருக்காங்க. சுரேந்தர், பூபேந்தர் மற்றும் கரம்பீர் அப்படின்னு 3 பசங்க இருந்திருக்காங்க. இதில் சுரேந்தரும் பூபேந்தரும் 2 பேரும் ஏற்கனவே ஓரளவு செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடும் இருந்திருக்கு. கரம்பீர் பார்த்தீங்கன்னா அவருக்குமே பணம் கொடுத்துருக்காரு தகீர் சிங் ஓரளவு செட்டில் ஆகிறதுக்கு. ஆனால் கரம்பீர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனால் வர செட்டில்மெண்ட் பணம் மொத்தமே அவருக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவரும் அவரோட மனைவியான பாப்லையும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள் தான், அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி தான் அது பெரிய சண்டையாகவே நடந்துறதுக்கு. ஒருவேளை அதனால தான் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்தில் போலீஸும் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா போலீஸ் கையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கிடைக்குது. இதில் தான் மொத்த உண்மையுமே தெரிய வருது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து கொடுத்து கழுத்து நெரிக்கப்பட்டு தான் இறந்துருக்காங்க. மறுபடியும் போலீஸ் சோனத்துக்கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அவள் வழக்கம் போல் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ போலீஸ் கேட்குறாங்க, மயக்கத்தில் இருந்த நீ எப்படி அவங்கள பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே சோனம் முழிக்க ஆரம்பிச்சிட்டான். மாற்றி மாற்றி சொல்லவும் ஆரம்பிக்கிறான். இப்போ போலீஸ் நவீன் யாருன்னு தான் கேட்குறாங்க. அவ்வளோதான். சோனத்தோட முகம் பார்த்தீங்கன்னா ஷாக்லேருந்து மீளவே இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் எப்படியோ எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்ற காரணத்தினால அழுதுகிட்டே அவளே எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சோனம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணாக தான் இருந்திருக்கா. ஹரியானாவில் உள்ள காலேஜில் அவள் படிச்சுட்டு வந்திருந்திருக்கா. அவள் பக்கத்து வீட்டு பையன் தான் நவீன். அவனும் இவளும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அவனும் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வேற ஒரு காலேஜில் படிச்சுட்டு வந்திருக்கான். 2 பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால அது பேசி பேசி பழகி ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. சோனமும் நவீனும் பழகிறது பார்த்தீங்கன்னா சோனத்தோட வீட்டுக்கு கொஞ்ச நாள்லேயே தெரிய வந்துடுது. சோனத்தோட வீட்டில் பார்த்தீங்கன்னா சோனத்தை கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோனமும் நவீனும் ஒரே டாகர் அப்படின்ற சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணுறத ஒரு பாவம் மாதிரி பார்த்துருந்துருக்காங்க. அதனால் இவங்களோட காதலை யாருமே ஏற்க முன் வரலை. சோனத்தை பார்த்தீங்கன்னா நவீன் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா காலேஜில் வீட்டுக்கு தெரியாமல் பழகிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இதனால் சோனத்தை என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜை விட்டே நிப்பாட்டி இருந்திருக்காங்க. இப்போ 2 பேராலையும் ஒருத்தரை பார்த்துக்க கூட முடியல, பேசக்கூட முடியல. இது சோனா மற்றும் நவீனுக்கு பயங்கர கோவத்தையும் ஆத்திரத்தையும் மூட்டியிருக்கு. இப்போ தான் அந்த கொடூர எண்ணம் சோனத்துக்கு வந்திருக்கு. நவீன் அவனோட ஃப்ரெண்டான ஜஸ்வீர் சிங்கை கிட்ட சொல்லி தூக்க மாத்திரைகளை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா எப்படியோ வாங்கிட்டு வந்து நவீன் கிட்ட கொடுத்துட்டான். நவீனும் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரைகளை சோனத்துக்கிட்ட கொடுத்து வந்திருக்கான். சோனம் என்ன பண்ணியிருக்கான்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தன்னோட குடும்பம் அப்படின்னு கூட கொஞ்சம் கூட நினைக்காம அவள் நைட்டு எல்லாரும் சாப்பிட்ற சப்பாத்தி மாவில் இந்த மாத்திரையை எல்லாமே நுணுக்கி போட்டுருந்துருக்கா. அப்புறம் கொஞ்சம் மாத்திரையை பால்லையுமே கலந்துருக்கா.
நைட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்க போயிருக்காங்க. எல்லாரும் நல்லா தூங்கின பிறகு சோனம் நவீனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லியிருந்திருக்கா. அவனும் வரும்போதே பார்த்தீங்கன்னா கயிறு எடுத்துட்டு வந்திருக்கான். சோனம் அவளோட துப்பட்டாவையும் கயிறையும் வச்சு முதல்ல பாட்டி பூரி தேவியை கொண்டு இருக்காங்க. அப்புறம் அம்மா அப்பா தம்பி அப்படின்னு சொல்லி யாரையுமே தன்னோட குடும்பம் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காம ஒவ்வொருத்தவங்களா கொண்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. இதில் அந்த 3 குழந்தைகளும் சித்தப்பா பூபேந்தரோட பிள்ளைங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களோட அம்மாவை பறி கொடுத்த பிள்ளைங்க. இப்போ அவங்க உயிருமே போயிருச்சு. இந்த சோனமும் நவீனும் மிருகங்கள் அப்படின்னு காட்டுற விதமாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் என்ன பண்ணியிருக்குன்னா, கொலை பண்ண பிறகு பாட்டி பூரி தேவியோட சடலம் பக்கத்திலேயே உடலுறவுலையும் இருந்திருக்காங்க. எப்படி மனசு வந்ததுன்னு தான் தெரியல. அவன் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி சோனம் என்ன பண்ணியிருக்கான்னா, அவ 2 மாத்திரையை போட்டுட்டு போய் பாத்ரூமில் போய் மயங்கியும் விழுந்திருக்கா. போலீஸ் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பல ஆதாரங்களை கலெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அந்த கயிறை பார்த்தீங்கன்னா இவங்க சமையல் அறையில் மேலே ஸ்லாப்பில் ஒரு சந்து மாதிரி இருந்திருக்கு, அதில் வந்து ஒளிச்சு வச்சிருக்கா சோனம். அதையும் போலீஸ் கைப்பற்றிட்டாங்க. அப்புறம் பாட்டி பூரி தேவி இருந்தாங்கள்ல, அந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஒரு 2 வீலர் வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த 2 வீலரில் பார்த்தீங்கன்னா எப்படியோ நவீனோட கைரேகையும் பட்டிருந்திருக்கு. அந்த கைரேகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பாட்டியோட ரூமில் ஒரு பீடி துண்டும் கிடந்திருக்கு. அதையும் போலீஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு சோனம் நவீனுக்கு கிட்டத்தட்ட 30 முறைக்கு மேலே கால் பண்ணி கூப்பிட்டுருந்துருக்கா. மொத்தம் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 75 பேர்கிட்ட சாட்சியாக போலீஸ் போய் நிப்பாட்டியிருந்திருக்காங்க கோர்ட்டில். ரோக்தக் செஷன்ஸ் நீதிமன்றம் 2014 இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருந்துருக்காங்க. அப்புறம் இவங்க மறுபடியும் அப்பீல் பண்ணதில் 2018 பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் இவங்களை என்ன சொன்னாங்க தெரியுமா, இவங்க மனித உருவில் இருக்கக்கூடிய மிருகங்கள்னு சொல்லி அந்த கொடுத்த ரோக்தக் செஷன்ஸ் நீதிமன்றம் கொடுத்த அதே மரண தண்டனையை உறுதியும் செஞ்சுருக்காங்க உயர்நீதிமன்றம். ஆனால் இவங்க விடாமல் திரும்பவும் மனு போட்டு அப்பீலுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போனதால் அவங்க உச்சநீதிமன்றம் 2018 செப்டம்பர் போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட வயசை கருத்தில் வச்சு இவங்களுக்கு மரண தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனையாக மாற்றியும் கொடுத்துருந்துருக்காங்க. அப்புறம் மாத்திரை வாங்க ஹெல்ப் பண்ண அந்த ஜஸ்பீர் சிங்குக்கும் ஆயுள் தண்டனையும் கொடுத்துருந்துருக்காங்க. காதலுன்ற பேரில் ஒரு பெண்ணே தன்னோட மொத்த குடும்பத்தையும் அழிச்ச அந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமத்தில் ஒரு ஆறாத வடுவாக தான் இருந்திருக்கு. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு கேஸில் சந்திப்போம்.